ஹாய் வீவர்ஸ். நம்ம இந்திய பிரதமர் மோடியின் பிரெஞ்சு பயணத்தில கண்டிப்பா இந்த டசால்ட் ரஃபேல் ஒப்பந்தத்த பத்தின ஒரு முடிவு எடுக்கப்படும். பாசிபிலி முதற்கட்ட ஒப்பந்தம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த வேளையில, ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிர்சி அவர்கள் மிக முக்கியமான ஒரு அப்டேட்ட குடுத்திருக்காரு. நம்ம பிரதமர் மோடி மற்றும் பிரெஞ்சு அதிபர் தனியா சந்திச்சு பேசியிருக்கும் வேளையில, இண்டிஜினைசேஷன் ஆஃப் ரஃபேல முன்னிறுத்தி நம்ம பிரதமர் மோடி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு அழுத்தம் குடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரஃபேல மட்டும் இல்லாம பிரான்ஸுடன் சேர்ந்து இந்தியா செய்யப்போகும் பல டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்கள டெவலப்மென்ட் பண்ணணும், டிசைன் பண்ணணும், புரொடியூஸ் பண்ணணும், மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு இந்தியா விரும்புவதாக நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பிரெஞ்சு அரசாங்கத்திடம் எடுத்துரைச்சிருக்காரு. பட் இந்த இடத்துல இண்டிஜினைசேஷன் ஆஃப் ரஃபேல் அப்படிங்கிற டெர்ம் புதுசா இருக்கு. இண்டிஜினைசேஷன் ஆஃப் ரஃபேல் அப்படிங்கிறது எத குறிக்குது? மேபி ரஃபேலின் பெரும்பான்மையான பாகங்கள இந்தியா தயாரிக்க விரும்புறாங்களா? இல்ல ரஃபேல கம்ப்ளீட்டா இண்டிஜினைசேஷன் பார்ட்ஸ கொண்டு ரீப்ளேஸ் பண்ண இந்தியா விரும்புறாங்களா? அதற்கான அக்சஸ் பிரெஞ்சு அரசாங்கம் இந்தியாவுக்கு குடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம பிரதமர் மோடி வலியுறுத்தி இருக்காரா? ஸோ இதெல்லாம் நம்ம பொறுமையா இருந்து பார்க்க வேண்டும். பட் இந்த டாக்ஸ் விக்ரம் மிர்சி சொல்லியிருக்கும் தகவல்கள்ல இருந்து இண்டிஜினைசேஷன் ஆஃப் ரஃபேல் அப்படிங்கிற வார்த்தை மைய கருத்தாக அமைஞ்சிருக்கு. ஸோ இத பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஹைதராபாத்ல இருக்கிற டுண்டிக்கல் ஏர் ஃபோர்ஸ் பேஸ்ல நான் தெளிவா தான் சொல்றேன். டுண்டிக்கல். தமிழ்நாட்டுல இருக்கிற திண்டுக்கல் இல்ல. இது ஹைதராபாத்ல இருக்கிற டுண்டிக்கல். டுண்டிக்கல் ஏர் ஃபோர்ஸ் பேஸ்ல இருந்து லீக் ஆன ஒரு சேட்டிலைட் இமேஜ் இப்போ மொத்த டிஃபென்ஸ் உலகத்தையுமே அதிர வச்சுக்கிட்டு இருக்கு. பல வருஷமா வெறும் பேப்பர்லயும், அனிமேஷன்லயும் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்தியாவின் முதல் 5ஆம் தலைமுறை போர் விமானம் ஏஎம்சிஏ இப்போ முதல் முறையா ஹேங்கருக்கு வெளியே திறந்த வெளியில சேட்டிலைட் கண்களுக்கு சிக்கியிருக்கு. அந்த இமேஜ் இப்ப கம்ப்ளீட்டா வைரல் ஆகிட்டு இருக்கு. இவ்ளோ சீக்ரெட்டான ஒரு ப்ராஜெக்ட்ட ஏன் இந்திய விமானப்படை ஈஸியா சேட்டிலைட்ல சிக்கிற மாரி வெளியில விட்டாங்க? இது ஏமாற்று வேலையா? இல்ல இதற்கு பின்னாடி டிஆர்டிஓ உடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஏதாச்சும் இருக்கா? நீங்க உங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ பார்த்த உடனே, நீங்க இப்ப ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ் தான் சேட்டிலைட் மூலியமாக ரிலீஸ் ஆகி மொத்த டிஃபென்ஸ் வேர்ல்ட்லயுமே ஆதர வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இமேஜ பாகிஸ்தான் சார்பாக பார்த்த உடனே பாகிஸ்தான் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பதறி போய் அவங்க விமானப்படைய பார்த்து இந்தியா நம்மள விட பல மடங்கு முந்திக்கிட்டாங்க. நம்மளுடைய 5த் ஜென் ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட்டின் நிலைமை என்ன? அப்படின்னு அவங்க விமானப்படைக்கும், அவங்களுடைய அரசாங்கத்திற்கும் இப்ப அழுத்தம் குடுக்க, கேள்வி குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல இந்த ஏஎம்சிஏ சேட்டிலைட் இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான இன்ஜினியரிங் சீக்ரெட் என்ன? ஏன் ஈஸியா வெளிய தெரியிற மாரி இந்திய விமானப்படை ஹேங்கருக்கு வெளிய நிறுத்தி வச்சிருக்காங்க? இதற்கு பின்னாடி இருக்கும் ஆழமான காரணம் என்ன? அப்படிங்கிறத தான் நாம ஒரு அனாலிசிஸாக டிஃபென்ஸ் டீகோட் பண்ண போறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது ஒரு தமிழ் டிஃபென்ஸ் டீகோட் சேனல். லெட்ஸ் டைவ் இன்டூ ரீசன் பிஹைண்ட் ஏஎம்சிஏ லீக்டு இமேஜ். ஆப்பிள் மேப்ஸ் மற்றும் கூகுள் எர்த் சேட்டிலைட் இமேஜ்ல ஹைதராபாத்ல இருக்கிற டுண்டிக்கல் ஏர் ஃபோர்ஸ் அகாடமி பக்கத்துல கருப்பு நிறத்துல ஒரு ஃபைட்டர் ஜெட் மாடல் நிக்கிறத ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இத பார்த்த உடனே பல பேரும் வாவ்! ஏஎம்சி உடைய முதல் புரோட்டோடைப் ரெடி ஆகிடுச்சா? அப்படின்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா டிஃபென்ஸ் டெக்னாலஜி சொல்லக்கூடிய ஆழமான சேனல்ஸ பார்க்கக்கூடிய நம்ம சேனல்ஸ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மாரி இருக்கிற பல பேருக்கும் பறக்கக்கூடிய போர் விமானம் இல்ல. இது ஒரு புரோட்டோடைப் அப்படிங்கிறது அசால்ட்டா தெரியும். எஸ். இது ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய விஎம் டெக்னாலஜி உருவாக்குன ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்ஜினியரிங் மாடல் இல்ல மாக்கப் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது ஒரு நிஜமான ஃபைட்டர் ஜெட் இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாடலோடைய மதிப்ப நம்ம முழுசா மதிப்பிட முடியாது. ஏன்னா ஒரு 5த் ஜென் ஃபைட்டர் ஜெட்ட உருவாக்கும்போது இதுதான் முக்கியமான கட்டம். இந்த இடத்துல தான் நம்ம வியூவர்ஸ் கேட்கிற முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ ரகசியமான மாடல ஏன் திறந்த வெளியில வச்சு சேட்டலைட்ல சிக்கிற மாரி நம்ம விமானப்படை இல்ல நம்ம டிஆர்டிஓ ஒரு வேலைய செஞ்சாங்க? இதற்கான விடை ஆர்சிஎஸ் டெஸ்டிங். ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர உருவாக்கும்போது, அது எதிரியுடைய ரேடார்லருந்து எப்படி மறையுதுன்னு செக் பண்ண, திறந்த வெளியில உள்ள பெரிய பைலான் மேல இந்த மாடல வச்சு, எல்லா திசைகளிலுமிருந்தே ரேடார் கதிர்கள அடிச்சு பார்ப்பாங்க. குறிப்பா விஹெச்எஃப் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடார்கள வீசுவாங்க. நார்மலா இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி ரேடார் எக்ஸ் பேண்ட் அண்ட் கு பேண்ட்ல வேலை செய்யும். பட் இந்த 2 பேண்ட்கள்லயுமே ஸ்டெல்த் ஃபைட்டர ஈஸியா காம்ப்ரமைஸ் பண்ணிரும். ஈஸியா தட்டுப்படுது. அதனால தான் விஹெச்எஃப் ஆன்டி ஸ்டெல்த் ரேடார பயன்படுத்துறாங்க. சாதாரண ரேடார்கள ஏமாத்துற மாரி இந்த விஹெச்எஃப் ரேடார்கள பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது ஒரு வெரி ஹை ஃப்ரீக்வன்சி அதிகமான அடர்த்தியான ஃப்ரீக்வன்சிய கொண்ட ரேடார்கள். அலையின் நீளம் அதிகமா இருக்கும் காரணத்தினால ஸ்டெல்த் டெக்னாலஜிய அது ஈஸியா கண்டுபிடிச்சிரும். என்னதான் ஸ்டெல்த் கோட்டிங் அப்சர்வ் பண்ணாலும், இல்ல ரிஃப்ளெக்ஷன் கம்மியா இருந்தாலுமே, விஹெச்எஃப் உடைய ஃப்ரீக்வன்சியின் அலை நீளமா இருக்கும் காரணத்தினால ஈஸியா இதனால டிடெக்ட் பண்ண முடியும். அதனால தான் ஏஎம்சிஏ உடைய இந்த மாடல வச்சு விஹெச்எஃப் ரேடார்களுக்கு எதிராக இதோட லோ அப்சர்வபிள் டிசைன் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம டிஆர்டிஓ பிராக்டிகலா செக் பண்ண முயற்சி பண்றாங்க. இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ரேடார் டெஸ்டிங்க ஒரு மூடிய அறைக்குள் பண்றது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணு. திறந்த வெளியில பண்ணும்போது
கமர்ஷியல் சேட்டிலைட்கள் இத கேப்சர் பண்றத தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவுடைய F-22 இல்ல F-35 மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ட உருவாக்கும்போது, அதோடைய ஃபுல் ஸ்கேல் இன்ஜினியரிங் மாடல ஏரியா 51ல வச்சு சோதனை பண்ணாங்க. அப்பவும் இந்த 2 புரோட்டோடைப் உடைய டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது சேட்டலைட்ல லீக் ஆச்சு. இப்படி சேட்டலைட் லீக் அப்படிங்கிறது 5ஆம் தலைமுறை போர் விமானம் மற்றும் ஸ்டெல்த் ஃபைட்டர்ஸ சோதனை செய்யும் கட்டத்துல ஈஸியா லீக் ஆகக்கூடியது அது காமனான ஒண்ணு. பட் இது ஒரு இன்ஜினியரிங் தேவைக்காக பண்ணக்கூடிய செயலே தவிர, இந்தியாவின் அஜாக்கிரதை, DRDO உடைய அஜாக்கிரதை அப்படின்னு நாம தப்பா புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இந்த சேட்டலைட் இமேஜ் எதற்காக வெளியிடப்பட்டது? இந்தியா என்ன பண்றாங்க? அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. பட் நம்ம எதிரி நாடுகளுக்கு இது எப்படி பிரதிபலிச்சுது? அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த சேட்டலைட் இமேஜ் வெளியான உடனே இந்தியாவுல எந்த அளவுக்கு கொண்டாடினோமோ, அதே அளவுக்கு பாகிஸ்தான் டிஃபென்ஸ் வட்டாரங்கள்ல பெரிய அளவுக்கு பதறுனாங்க. இதுவரைக்கும் ஏஎம்சிஏ வெறும் பேப்பர்ல மட்டும் தான் இருக்கு. அது வர பல வருஷங்கள் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்தியா ஸ்டெல்த் வேலிடேஷன் ஃபேஸுக்கே போயிட்டாங்க. அப்படிங்கிறது எதிரி நாடுகளுக்கு ஒரு பெரிய ஷாக்காக அமைஞ்சது. சீனாவிடமிருந்து J-35 மாதிரியான ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ட வாங்க திட்டமிட்டிருக்கும் பாகிஸ்தான், இந்தியாவின் இந்த வேகத்த அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதனால மிகப்பெரிய அழுத்தத்திற்கு இப்ப பாகிஸ்தான் விமானப்படை போயிருக்கு. பாகிஸ்தானுடைய 5ஆம் தலைமுறை ஃபைட்டர் ஜெட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது உடனடியாக வேகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் அனலிஸ்ட் இப்ப எச்சரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்ப நம்ம இந்த சேட்டலைட் இமேஜோடைய மாடலுக்கு வந்தோம்னு வைங்களேன். நிஜமாவே இது ஏஎம்சிஏ மாடல் தானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வர வேண்டியதாக இருக்கும். ஏன்னா, சேட்டலைட்ல காட்டுன மாடல் அப்படிங்கிறது டிட்டோவா ஒரிஜினல் மாடலாக இருந்தா, இந்திய விமானப்படைக்கு அது மிகப்பெரிய தலைவலி. பட் காமிக்கப்பட்ட மாடல் அப்படிங்கிறது ஏஎம்சிஏ உடைய முந்தைய டிசைன் மாடல். அதாவது இயர்லியர் டிசைன் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய மாடல்ல டைவர்ட்லெஸ் சூப்பர்சோனிக் இன்லெட் அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் இருக்கு. ஆனா, இந்த இமேஜ்ல பார்க்கக்கூடிய மாடல்ல அந்த DSI டைவர்ட்லெஸ் சூப்பர்சோனிக் இன்லெட் அப்படிங்கிறது இல்ல. இத வச்சே சொல்லிறலாம். இது இயர்லியர் டிசைன் கான்ஃபிகரேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மாடல். லேட்டஸ்ட்டான மாடல் இல்ல அப்படின்னு. அப்ப எதற்கு இயர்லியர் டிசைன வச்சு இவங்க RCS டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க? தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேஸ்லைன் ரேடாரோடைய டேட்டாவ எடுக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேஸ்லைன் டேட்டாவ கேதர் பண்ணும்போது, மேல் மட்டத்தில இருக்கக்கூடிய டிசைன் மாடிஃபிகேஷன்ல பெரிய எந்த ஒரு சேஞ்சஸும் ஏற்படாது. இன் டெர்ம்ஸ் ஆஃப் RCS கேதரிங்ல. அதனால தான் ஒரு ஸ்டெப் பிஹைண்ட்ல இருக்கக்கூடிய மாடல வச்சு நம்ம DRDO இந்த சோதனைய பண்ணியிருக்காங்க. அட் லாஸ்ட் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த RCS டெஸ்டிங் வெற்றிகரமாக முடிஞ்சா பல கோடிகள் நமக்கு மிச்சமாகும். மற்றும் எதிர்காலத்துல ரீடிசைன் பண்ண வேண்டிய ரிஸ்க் அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு குறையும். பிகாஸ் பேஸ்லைன் RCS சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் பட்சத்துல மேல் மட்டத்துல இருக்கக்கூடிய டிசைன் சேஞ்சஸ மட்டும் நம்ம பண்ண போதும் இன்னும் அதிகமான ஸ்டில் கேரக்டரிஸ்டிக்ஸ நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அட் லாஸ்ட் சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியா இனி இறக்குமதிய நம்பி இல்லாம சொந்தமான ஃபைட்டர் ஜெட்ட உலகத்திற்கு கொண்டு வர விரும்புறாங்க. இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். இத கொண்டு இந்தியா ஏசியா பவர் டைனமிக்ஸ எப்படி மாத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட்ஸ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். ஒரு சின்ன சேட்டலைட் இமேஜ் தான். இந்த சேட்டலைட் இமேஜ் அப்படிங்கிறது தவறாகவும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு, சரியாகவும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டான மேனர்ல சரியான முறையில நீங்க புரிந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இத நீங்க மட்டும் புரிந்திருந்தா பத்தாது. உங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அண்ட் இது போன்ற பல காணொளிகள் உங்களுக்கு வர காத்திருக்கு. அத பார்த்து தெரிந்து கொள்றதுக்கு ஜஸ்ட் ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. Until it's signing off from Aidam Ariyum and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.